ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹாஜா. இந்த வீடியோவில் லாஜிக் ப்ரோவில் ஒரு டுட்டோரியல் ஒன்று பண்ணான்னு. ஸோ ஆர்பிஜியோங்கிறது வந்து ஒரு காமன் பேட்டர்ன். ஆர்பிஜியோனா கார்ட்ஸில் உள்ள நோட்ஸை வந்து நம்ம வேறு பேட்டர்னில் ப்ளே பண்ணுறது தான் ஆர்பிஜியோ. ஸோ இப்போ வர மாடர்ன் சாங்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஜியோடைய ஒரு யூசேஜ் வந்து ரொம்பவே இருக்கும். ஒரு பேஸ் அல்லது ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் டோன் வந்து உங்களுக்கு ஆர்பிஜியோவில் கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அரேஞ்சர் கீபோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த நீங்கள் ஒரு கார்ட் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கம்பனிமெண்ட் ப்ளே ஆகுது இல்லைங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்பிஜியோ பேட்டர்ன் வந்து இருக்கும். அதில் தனித்தனியாக பிரித்து கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆர்பிஜியோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே, பர்டிகுலர்லி எலக்ட்ரானிக் மியூசிக்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து லாஜிக் ப்ரோ எக்ஸில் வந்து ஒரு மிடி எஃபெக்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் பேட்ச் இருக்குது. ஸோ நான் எம்டி சேனல் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு பேஸ் கேட்டகரி எதாவது எடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எடுத்துகிட்போம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் நோட்டாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து இப்போ போய் மிடி எஃபெக்ட்ஸில் நம்ம ஆர்பிஜியேட்டர் போய்டுவோம். ஸோ ஆர்பிஜியேட்டருடைய அந்த ஃபங்க்ஷன் விண்டோ வந்து இப்படி தான் இருக்கும். சரி, இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்டு வாசிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஆர்பிஜியேட்டரில் உள்ள இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி எல்லா கீபோர்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, வேறு டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும் ஆர்பிஜியேட்டர். ஸோ எல்லாத்துக்குமே சேம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் யூனிஃபார்மாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சில ப்ளகினில் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். ஸோ அது மட்டும் வேரியேஷன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அதே கார்டு ப்ளே பண்ணுறேன். தட் இஸ் G#B. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ வந்து வித்தவுட் ஆர்பிஜியேட்டர், ஸோ பிளெயின் G#B கார்டு. ஸோ இப்படி போகுது, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த டைரெக்ஷன். ஸோ டைரெக்ஷன் வந்து இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஸோ அப்வர்ட் டைரெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஸோ டட அப்படி வருது இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டுமே வரும். ஸோ டட அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி காம்பினேஷனில் வரும். ஸோ இது வந்து ரேண்டம். ஸோ ஒரு டைம் வரும். ஸோ ரேண்டமாக வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆஸ் பிளேட், நீங்கள் வந்து என்ன ப்ளே பண்ணுறீங்களோ அதில் வரும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது கொஞ்சம் வேறு சம் ப்ரோக்ராமிங்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து வேரியேஷன் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வேரியேஷன். ஸோ இது ஒரு வேரியேஷன். ஸோ இது ஒரு வேரியேஷன். ஸோ இது மாதிரி ஒரு 4 வேரியேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்டேவ் ரேஞ்ச். ஸோ ஆக்டேவ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சிங்கிள் ஆக்டிவில் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ரெண்டாவது ஆக்டிவ். ஸோ இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீபோர்டு இந்த டேப் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ சிங்கிள் ஆக்டிவில் மட்டும் இருக்கு பாருங்கள், அந்த கீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 2 ஆக்டிவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 2 ஆக்டிவ்க்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ 3 ஆக்டிவ்ஸ், அப்புறம் 4 ஆக்டிவ். இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது வந்து ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ 16th இதாக இருக்கு இல்லையா? 16 பீட்னா நம்ம செமிகோய்வர்க்கில் இருக்குது. இப்போ வந்து 1/8 8th நோட் 1 and 2 and 3 and 4 and 1 and 2 அப்படி போகும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாட்டட் அது கொஞ்சம் க்ளோவாக சரி. ஸோ டாட்டர் நோட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. 116 டாட்டர் பற்றி
ஸோ 6/8லாம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் எடுத்துக்க முடியும். 6 டாட்டட் ஆர் 1/8 டாட்டட். ஸோ இங்கே நிறைய ஸ்பீட் இருக்குது உங்களுக்கு. ஸோ என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக வந்து 1/16 இருக்கும். ஸோ 1/8 ரிப்பீட் பண்ணு. ஸோ இது வந்து 1/8 ட்ரிப்ளெட். சாரி 1/16 ட்ரிப்ளெட். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ உங்களுக்கு அது வேரியேஷன் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் இதில். ஸோ அப்புறம் வந்து டாப்பில் இருக்கிறது வந்து லேட்ச் மோட் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கே என்னோடய கீ எடுத்துட்டேன்னா மிடி கண்ட்ரோலர்லேருந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அப்படி இல்லாமல் லேட்ச் அப்படின்னா, இப்போ நான் கையை எடுத்துட்டேன், கீபோர்ட்லேருந்து கையை எடுத்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு கண்டினியூவாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஸ்டாப் பண்ணோன்னே நின்றுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் கீபோர்ட் கண்ட்ரோலர் கீழே இருக்கிறதுனால அதை நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த ரேஞ்சு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆர்பிஜியேட்டர் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து ரிமோட்டுனா இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து கீபோர்ட்லேயே நம்ம ப்ளே பண்ண முடியும். நம்ம இன்புட்டாக வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு கீயை ப்ரெஸ் பண்ணால் ரீசெட்டு, C0 கிளியர் பண்ணலாம். அப்புறம் லேட்ச் ஆன் வந்து நம்ம இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் விண்டோவில் போய் பண்ணாமல் ஸோ லெஃப்ட்டு வந்து ஒரு ஆக்டிவ் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ நம்ம கொடுக்குறது வந்து ஆக்சுவலாக இ மேஜர் கொடுக்குறேன். ஸோ இ மேஜர் எக்ஸாக்டாக இருக்குது. ஓகேங்களா? குரோமேட்டிக் நம்ம கொடுத்துருக்கறனால. ஸோ இப்போ வந்து நான் நேச்சுரல் மைனர் கொடுக்குறேன்னு வச்சுங்க. நான் ப்ளே பண்ணுறது என்னமோ இ மேஜர் கார்டு தான், பட் அங்கே வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹார்மோனிக் மைனர்னு அது ஒரு வேரியேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் லாக்ரியன் அண்ட் ஜாப்பனீஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வரும். ஸோ உங்களுடைய சாங்க்கு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன கீழே பேஸ் பண்ணி அது இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் கார்டுனா ப்ளே பண்ணேன்னா ஸோ ஜாப்பனீஸில். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஒன்றா க்ரியேட் பண்ணலாம். ஸோ லைவ் மோடுனா நம்ம ப்ளே பண்ணி பண்ணுறது, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிரிட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்களே கொடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த 16 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பர்பஸ்க்கு நீங்களே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம கிளியராக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேரியேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் மேனுவலாக கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து இதில் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் இதிலோடது. இது வந்து ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டில் கூட இதில் இருக்கும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் கார்ட் க்ரூவ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேட்டர்ன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நோட் லெங்த் வந்து நம்ம எவ்வளோ டிஃபைன் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறது தான் அதில் வந்து நம்ம வந்து ரீகால் டிஃபால்ட் கொடுத்துருவோம். ஸோ நார்மலாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸோ நோட் லெங்த் ஸ்டெக்கேட்டோவா இல்லை லெகாட்டோவா ப்ளே பண்ணணுமா அப்படிங்கிறது. இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ரேண்டம். ஸோ அது வந்து அதே லேஅவுட் லெங்த் வந்து யூனிஃபார்மாக இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 2 இதுக்கு அப்படி மாறும். ஓகேங்களா? ஒரு இது இப்போ 30%, 40%, 50% அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஸோ மாறி மாறி. ஓகே? ஸோ இது ஒன்று. அப்புறம் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி வந்து 100% சேம். ஸோ இதுவும் ரேண்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு நோட்டு ஏறும், ஒரு நோட்டு ஏறும் அந்த மாதிரி. அப்புறம் ஸ்விங் வந்து எப்படின்னா உங்களுக்கு டா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நோட்டை ட்ராக் பண்ணும். ஸோ இது வந்து நோட் லெங்த் வந்து நம்ம ஒரு 8 வச்சுட்டாக்க ஈஸியாக.
அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் நோட்ஸாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஃபஸ்ட் நோட்டை. ஸோ ஃபஸ்ட் நோட் வந்து ஒரு 65% அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு செகண்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கும். அப்புறம் வந்து சைக்கிள் லெங்த் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணணும், கிரிட்டில் இருக்கிற மாதிரி ப்ளே பண்ணுமா இல்லை நம்ம எப்படி ப்ளே பண்ணுறோம். ஸோ அப்படிங்க இதெல்லாம் வந்து ஒரு நுணுக்கமான ஆப்ஷன்ஸ். நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம என்னென்ன பெடல் இல்லை நம்ம சஸ்டெயின் பெடல் பெர்டோமெண்ட்டோ அந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன் நம்ம கீபோர்ட் கண்ட்ரோலரில் இருக்கோ ஸோ அதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ சஸ்டெயின் பெடலுங்கிறது இப்போ நம்ம லாட்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சஸ்டெயின் பெடல் வச்சுருந்திங்கன்னா அந்த லாட்ச் மோட் ஆன் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு என்கிட்ட இப்போ சஸ்டெயின் பெடல் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மாடுலேஷன் வீலில் வந்து அந்த லாட்ச் மோடுக்கு நான் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மாடுலேஷன் ஆக்டிவேட் பண்ணுறேன். பாருங்கள். ஸோ நான் வந்து மாடுலேஷன் இங்கே வந்து மவுஸே ப்ரெஸ் பண்ணல, லாட்ச் மோட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் மாடுலேஷன் வீலை டவுன் பண்ண உங்களுக்கு வந்து இது ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது ஒரு 4 கண்ட்ரோலர் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஓவரால் மெத்தட். இதில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் எண்டு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நிறைய ட்ரை பண்ணி சின்ன சாங்ஸில் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய்.